Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்குற திரைப்படம் சுந்தர் சி அவர்களின் நடிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியாயிருக்கும் கேங்கர்ஸ். ஃபிலிம் லாங்குவேஜ் எவால்வ் ஆகிட்டே வருது. எடிட் பேட்டர்ன்ல இருந்து பல விஷயங்கள் உருமாறிட்டே இருக்கு. டோட்டலா மூவி போற ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் வேற லெவல்ல மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில டைரக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறத ஒரு வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்முலாக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அது எப்பவுமே ஒரு சக்சஸ் ஃபார்முலா, ஒரு மேட்ச் வின்னிங் ஃபார்முலாவா இருக்கும். அப்படியான ஒரு இயக்குனராக தான் சுந்தர் சி அவர்களை நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு அப்புறம் டிலேவா ரிலீஸ் ஆன மதகஜ ராஜா கூட இப்போ ஒர்க் ஆகிற ஒரு ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வெற்றிக்கு அப்புறம் சுந்தர் சி கொடுக்குற ஒரு ரீசெண்டான ஒரு லேட்டஸ்டான படம் கேங்கர்ஸ் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆயிருந்தது. அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், சுந்தர் சி வடிவேலு காம்போ இதில் ரீயூனைட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, இதில் இருக்கிற நிறைய குறைகள்லாம் என்ன, அதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். எப்படி சுற்றி வளைச்சு நீட்டி முளைக்கி சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால சுருக்கமாக மேலோட்டமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பிடி வாத்தியாரான சுந்தர் சி தனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணுறாரு. கேங்கர்ஸ் அப்படிங்கிற டைட்டிலோட இருக்கிற அந்த கேங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஊரில் வில்லன்களாக இருக்கிற 3 பேருக்கு எதிராக செயல்படுறாங்க. அங்கே அவங்களோட பணம் ஈனம் அதிகாரத்தை அவங்க வந்து டோட்டலாக அபேஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்க, இதுக்கு பின்னணியில் இருக்கிற காரணம் என்ன, அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனை என்ன, அதெல்லாம் எப்படி சுந்தர் சி சரி செஞ்சார், இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த கேங்கர்ஸ். படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தலாம். சரவணன் என்கிற அந்த ஆஸ்தான ஹீரோ கேரக்டரில் சுந்தர் சி அவருக்கு என்ன வருமோ அந்த ஏரியாக்குள்ளே மட்டும் விளையாண்டுருக்காரு. அதிகமாக எமோஷனல் சீன் கூட அவர் தனக்கு வச்சுக்கல அப்படிங்கிறது ஒரு கிளவரான பிளே. ஆக்ஷன் அண்ட் அதை தாண்டி அங்கங்கே வடிவேல் கூட அந்த காம்பினேஷனில் வர காமெடி காட்சிகள் இதெல்லாம் மட்டும்தான் அவரோட கேரக்டருக்கு முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு எமோஷனலான ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கூட அவர் அழாமல் மற்றவங்க தான் அழறாங்க கேட்குறவங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் அது ஒரு நல்ல ஒரு கிளவரான ஒரு பிளே. சிங்காரம் அப்படிங்கிற கேரக்டர்ல வடிவேலு கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபை டோட்டலாக அவர் தான் ஓன் பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட ஆரம்பத்தில் சில காட்சிகள் கொஞ்சம் மெருடலாக இருந்தாலும் போக 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 அவரோட காமெடி பழைய அந்த ஃபார்முக்கு திரும்பி வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாக அவர் பண்ணுற அந்த கெட்டப் காமெடியிலேருந்து பல விஷயங்கள் தியேட்டர் பிளாஸ்டாவே இருந்துச்சு. வடிவேலு இஸ் பேக் அப்படின்னு கூட தெளிவாக சொல்லிடலாம். சுந்தர் சி படங்களின் ஆஸ்தான கதாநாயகி என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாமே கேத்ரின் தெரசாவும் பண்றாங்க, இன்க்ளூடிங் கிளாமர் சாங். இதை தாண்டி அவங்களோட கேரக்டர் கதையிலையும் ஒரு சில பர்பஸோட எழுதப்பட்டிருக்கு. பட் இன்னும் ஒரு ஆழமான கதாபாத்திரமா அது வளரல. டிபிக்கல் ஹீரோயின் மெட்டீரியலா படம் ஃபுல்லா வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தாண்டி சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல காமெடிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ரோல்ல பகவதி பெருமாள் அண்ட் முனிஷ்காந்த் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அதுவும் அந்த லேடி கெட்டப்ல செகண்ட் ஹாஃப்ல அவர் பண்ற தியேட்டர் காமெடி நிச்சயமா ஒரு என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வடிவேல் அவர்களோட கெட்டப்புக்கு இணையா அவரோட காமெடியுமே ஸ்டாண்ட் அவுட்டா தெரிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். இவங்களை தாண்டி டிபிக்கல் கமர்ஷியல் வில்லன்ஸா ஹரிஷ் பெரடி, மைம் கோபி, அருள்தாஸ் வந்துட்டு போறாங்க. அந்த ஃபார்முலாக்குள்ள இந்த மாதிரி ஃபார்முலா படங்கள்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வில்லன்கள் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்றாங்க. புதுசா எதுவும் இல்லை அப்படின்னாலுமே அந்த பர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையும் இல்லை. இதை தாண்டி சர்ப்ரைசிங்கா பிளாஷ்பேக்ல வாணி போஜனுக்கு ஹெவியான ஒரு கேமியோ ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. எமோஷனலா எழுதப்பட்ட அந்த ரோலுக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க வாணி போஜன். இதை தாண்டி சுந்தர் சி யூனிவர்ஸோட மற்ற படங்கள் ரெஃபரன்ஸ்ல இருந்து ஒரு கேமியோவும் வந்துட்டு போகுது. அது என்னன்னு சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அந்த சர்ப்ரைசிங் ஃபேக்டர் நல்லாவே தியேட்டர்ல ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் சுந்தர் சி அப்சர்டான காமெடியான மைண்ட்லெஸ் ஆன ஒரு படத்தை தன்னோட ஜோன்ல கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்னும் அந்த அவரோட ஃபார்முலாலேயே கச்சிதமா பொருந்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு விஜிலாண்டி மோட் ஆக்ஷன் பிளஸ் கொஞ்சம் எமோஷன் கொஞ்சம் காமெடி அப்படிங்கிற அந்த காம்போ. செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாவே மிஷனா பிரிச்சு வர எபிசோட்ஸ் அண்ட் டோட்டலா ஒரு ஹைஸ்ட் எபிசோட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஒரு பர்ஃபெக்டா என்டர்டெய்னரா பேக் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அங்கங்க சில சோடை போற மொமெண்ட்ஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாமே கிளிக் ஆயிருது. நிறைய இடங்கள் ஒரு இடத்துல கிராஃப் கீழே போனாலும் அடுத்து வர காட்சி அந்த கிராஃபை திரும்ப சமநிலை கொண்டு வந்துருது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில தன்னோட ஃபார்முலா மீண்டும் கிளிக் ஆயிருக்கு அப்படிங்கிறத சுந்தர் சி பெருமையாவே சொல்லிக்கலாம். அதிலும் அந்த செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஒர்க்ஸ் பிக் டைம் அப்படிங்கிறத ஆணித்தரமாவே கான்ஃபிடென்ட்டாவே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். எதை சொல்லணும் எதை விடணும் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி எல்லாமே அந்த செகண்ட் ஹாஃப்ல பாசிட்டிவாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சில ஹைலைட் சொல்லணும் அப்படின்னா, அந்த தியேட்டர்ல நடக்கிற அந்த காமெடி கெட்டப், அதாவது வடிவேலு அண்ட் பக்ஸ் வேற ஒரு கெட்டப்ல அந்த தியேட்டர் ஃபுல்லா அதகலம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அந்த ஸ்ட்ரெச்சா இருக்கட்டும் அண்ட் ஆரம்பத்துல அந்த சாவியை எடுக்கிறதுக்காக சுந்தர் சி அண்ட் வடிவேலு பண்ற அந்த எபிசோடா இருக்கட்டும், அதுல அந்த சின்ன தம்பி ரெஃபரன்ஸ்ல இருந்து டெலக்ஸா காமெடில இருந்து எல்லாமே டோட்டலாவே பிளாஸ்டா இருந்தது. அதுவும் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வடிவேலு போட்டிருக்கிற கெட்டப்ஸ் அது எல்லாமே அவருக்கு 100% கச்சிதமா பொருந்தி போயிருக்கு. அதாவது பொருந்தி போயிருக்கு இந்த சென்ஸ் அதை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரணும் அப்படிங்கிறது அல்டிமேட்டான கோலா இருந்திருக்கும் இல்லையா. அந்த கோலை
அந்த எல்லா கெட்டப்புமே கச்சிதமா பூர்த்தி செய்யுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு வடிவேலோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவரோட டயலாக் டெலிவரியில இருந்து பல விஷயங்கள் பெர்ஃபெக்டா கிளிக் ஆயிருக்கு. அதுவும் ஒரு இடத்துல வந்து அவ்வளோ சேசிங் ரன்னிங் இடையில நீ கோடியெல்லாம் அப்புறம் எடுத்துட்டு வா, ஒரு 12 ரூபா கூட ஜூஸ் வாங்கணும், மூச்சு அரைக்குது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு. அது நிச்சயமா டோட்டல் பிளாஸ்ட் தியேட்டர் அப்படின்னே சொல்லலாம். எகைன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இது ரொம்ப ஃபார்முலாவான படம் தான். ஆக்ஷன், சென்டிமெண்ட், அப்புறம் வந்து காமெடின்னு எல்லா பாக்ஸையும் டிக் பண்ற ஒரு ஸ்கிரிப்ட் தான். பட் இதுல என்ன மேஜிக் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் சரியான ரேஷியோல டைரக்டர் மிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான். எங்கேயுமே ஓவர் டூ போயிடாம, எங்கேயுமே ஒரு மீட்டரை தாண்டி போயிடாம அதுக்குள்ளேயே விளையாண்டுருக்காங்க. ஒரு ஜான்ர விஷயம், அதாவது ஒரு காமெடி அப்படிங்கிறது போர் அடிக்கிறப்ப டக்குன்னு ஆக்ஷனுக்கு ஸ்விட்ச் ஆகிறது, திரும்ப இன்னொரு ஸ்விட்ச் போட்டு வேற ஒரு ஜான்ருக்குள்ள போறதுன்னு டோட்டலா அந்த ஒரு எங்கேயுமே நம்மள மிஸ்ஃபயர் ஆகாம, எங்கேயுமே நம்ம என்கேஜ்மெண்ட்டை டவுன் ஆக விடாம பாத்துக்கிறாரு டைரக்டர். அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நினைக்கிறேன். அண்ட் சுந்தர் சி யூனிவர்ஸோட முந்தைய படங்களோட ரெஃபரன்சஸ் எல்லாமே இதுல கொண்டு வந்தது அல்டிமேட்டா இருந்தது. அந்த தியேட்டர்ல இருக்கிற போஸ்டர்ஸ் தொடங்கி எம்ஜிஆர் படத்தை உள்ள கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் கலகலப்பு அந்த போர்ஷன்ஸை உள்ள கொண்டு வந்ததுன்னு எல்லாத்தையும் டோட்டலா நிறைய ரெஃபரன்ஸா சில விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல நிரப்பியிருக்காரு. அது எல்லாமே கிளவரான ஸ்மார்ட்டான ரைட்டிங்கா இருக்கு, கச்சிதமா பிளேஸ் ஆகியும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இதெல்லாம் தாண்டி இன்னும் அல்டிமேட்டான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா சின்ன தம்பி பாட்டு தான். அந்த டெலக்ஸா காமெடியை இன்னுமே அது எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அங்க ஆரம்பிக்கிற அந்த கிரியேட்டிவிட்டி செகண்ட் ஹாஃப் முடிகிற அந்த எண்டிங் வரைக்குமே அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த ரெஃபரன்சஸ் எதுவுமே ஓவர் டூ இல்லாம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா மட்டும் இந்த படத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அல்டிமேட்டான விஷயம். அடுத்தது அரண்மனை மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனா கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு படமா இல்லை அப்படின்னாலுமே எல்லா ஏரியாலையும் ஒரு டீசென்டான அவுட்புட்டை டைரக்டர் வாங்கியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்னு எல்லா விஷயங்களும் படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது. பட் எந்த காட்சிகளும் பெருசா போர் அடிக்கல அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஹைலைட் தான். அங்கங்க வர சில விஎஃப்எக்ஸ் காட்சிகளும் நல்லது ஒரு ஒர்க்கா தான், நல்லது ஒரு அவுட்புட்டா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். டீசென்டான அவுட்புட் அப்படிங்க கூட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கலாம். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். சி சத்யாவோட இசையில வர பாடல்கள் கொஞ்சம் அந்த ஃபர்கெட்டிங் மோட்ல தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பாக்ஸையும் டிக் அடிக்கிற ஒரு படத்துல ஒரு ஹிட் நம்பர் இருந்ததுன்னா இன்னுமே கொஞ்சம் எலிவேஷன் கிடைச்சிருக்கும் படத்துக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஓரளவு என்டர்டைன் பண்றாரு. பட் ஸ்டில் அங்க மியூசிக் மிஸ் பண்ற இடத்த எல்லாம் காமெடி போட்டு நிரப்பியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய காட்சிகளை வடிவேலு சிங்கிள் ஹேண்டடா காப்பாத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா டுவர்ட்ஸ் எண்ட் வர சில உருவக்கேலி காமெடிகளை தவிர்த்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சுந்தர்சியே அவரோட முந்தைய படங்கள்ல, சமீபத்திய படங்கள்ல அந்த உருவக்கேலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டுட்டு கொஞ்சம் பொலிட்டிக்கலி கரெக்ட் காமெடிக்குள்ள நுழைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இந்த படத்துல தன்னோட பழைய ஃபார்முக்குள்ள கொஞ்சம் போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதை நிச்சயமா தவிர்த்திருக்கலாம். பக்ஸோட அந்த கெட்டப்ல இருந்து பல விஷயங்கள் நமக்கு என்டர்டைனிங்கா இருந்தாலும் அவரை வச்சு வர அந்த உருவக்கேலி காமெடிங்கிறது கொஞ்சம் உறுத்தலா தான் இருந்தது. லாஜிக்லெஸ்ஸா, மைண்ட்லெஸ்ஸா, என்டர்டைன்மெண்ட் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைச்சு வரவங்களுக்கு இந்த படம் நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். பட் அதை தாண்டி லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், கொஞ்சம் கமர்ஷியல் படமா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கணும் அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போகலாம். அண்ட் நிறைய இடங்கள்ல சில லாஜிக் கேள்விகளுக்கு வசனங்கள் மட்டுமே தான் ஆன்சர்ஸா இருக்கு. அது விஷுவலாவோ இல்ல ரொம்ப கன்வின்சிங்காவோ நமக்கு தெரியல, காட்டப்படவே இல்லை. எங்கெங்கெல்லாம் அந்த லூப் ஹோல் வருதோ அங்கெல்லாம் பேட்ச் ஒர்க் மாதிரி வசனங்களை வெறும் வார்த்தைகளை விட்டு நிரப்பியிருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. அது மட்டும் இந்த படத்துல ஒரு பெரிய குறை. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சில காமெடி காட்சிகள் மட்டும் இல்ல, நார்மலான காட்சிகள் கூட நம்மள சோதிக்கவே செய்யுது. வடிவேல் அவர்களோட ஆரம்பட்ட அந்த காமெடி கூட கொஞ்சம் செட் ஆகாத ஃபீல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் பேஸ் பிக்கப் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் கேத்ரின் தெரசாவோட அந்த கிளாமர் சாங் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. அதுக்கான காரணமும் படத்துல சொல்லப்படவே இல்லை. ஒருவேளை அவங்களாலேயே காரணம் சொல்ல முடியலையோ என்னமோ, அதுக்கு என்ன ரீசன், எதுக்காக அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க, இல்லை அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி படத்துல கொடுக்கப்படவே இல்லை. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, வடிவேலு ட்ரெய்லர்ல ஒரு டைலாக் சொல்லுவாரு, பூசா ஒன்று திறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி டைரக்டர் சுந்தர் சி பூசா ஒரு பிரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு, கேங்கர்ஸ் அப்படிங்கிற பேர்ல அப்படின்னு கூட சொல்லலாம். நிச்சயமா தியேட்டர்ல பார்த்தா ஒரு குட் வாட்சா தான் எனக்கு இந்த படம் ஃபீல் ஆச்சு. ஒருவேளை முன்னாடியே சொன்ன மாதிரி, நிறைய டிஸ்க்ளைமர் சொன்ன மாதிரி, நீங்க லாஜிக்லெஸ் படங்கள் கொஞ்சம் உறுத்தலா உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போகலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.